நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ₹5000 அதில் மெம்பராக இருக்கு. ₹5000 சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அதே நீ குப்பையெல்லாம் அவன் 5000 பேருக்கு ஆளுக்கு ₹50,000 கிடைக்குமா? 12,000 கூலியே முழுசாக வந்து சேர்றதில்ல. அப்போ எதுக்கே நீ தலித் எம்எல்ஏவாக இருக்க? திருமாவளவனுக்கும் அல்வா, எல்லாத்துக்கும் அல்வா. நீ கமலஹாசன் படம் சொல்லணும், பேயண்டாலும் பயம், தாயண்டாலும் பயம், புளியண்டாலும் பயம், எலியண்டாலும் பயம், கொசுவண்டாலும் பயம், பாச்சை என்றாலும் பயம், பள்ளி என்றாலும் பயம். அந்த கதையில் இருக்கார். யாரை பார்த்தாலும் பயந்துக்கிறார். சிறுத்தையினுடைய அந்த கம்பீரம் எங்கே? சிங்கத்தினுடைய கர்ஜனை எங்கே? நீ யாருடைய நண்பரியா? பிரபார கூட்டாளி இல்லையா? தலித்துகளை உயிரோடு கொளுத்தினவனை விடுதலை செய்தவருக்கு தலித் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி. எப்படி தமிழ்நாடு அரசியல்? கூடிய விரைவில் நீங்கள் திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிக்க போகிறார். 28 வேட்பாளரை அனுப்புகிறாங்க. வேட்பாளர் ஃபர்ஸ்ட் போகிறாங்க, பின்னாடியே பணம் கொடுத்த பட்டியலில் பின்னாடி போகுது. போனோடனே இதையும் பார்க்குற ராகுலடா பாவிகளா, காங்கிரஸை மொத்தமாக விலை பேசி வித்துப்பிட்டீங்களடா, ரெண்டையும் கழிச்சு வீசிட்டேன். ராமதாஸ் அத்வாலே பாண்டிச்சேரி வந்தவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு? விஜய் கட்சியோட கூட்டணி வைத்து நாங்கள் ஆட்சி அமைப்பு சொன்னாரா? ஏன்னா எங்கள் கட்சியில் கூட்டணி சேர்த்துட்டு விஜயோட கூட்டணி அமைக்கிறீங்களா? தொண்டை முறை என்ன பண்ணிட்டான்? ஆனால் தாமரைக்கு ஓட்டு போடுற யாரும் போடுறாத போட வேணாம். ஆமாம், ஐயாவே சொல்லி அனுப்பிட்டார். யார்? எடப்பாடி ஐயாவே சொல்லி அனுப்பிட்டாருன்னு. இப்போ தாமரை டெபாசிட் எல்லா பக்கம் வாங்காது. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து திருமாவளவன் அவர்களுடைய அந்த திமுக கூட்டணியிலிருந்து வரக்கூடிய குரல்கள், அவர் ஒரு 8 சீட் வாங்கினார். 8 சீட்டில் அவரே ஒன்று காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறாரு. ஏற்கனவே இருந்த ஆலூர் ஷா நவாஸ்க்கு கொடுக்கல, எஸ்எஸ் பாலாஜிக்கு கொடுக்கல அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருந்தது. அதே வேளையில் இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் சொல்கிறாரு, அறக்க பறக்க எங்களுக்கு கொடுத்தாங்க, எங்களுக்கு நாங்கள் கேட்காத தொகுதிகள் கூட கொடுத்தாங்க, நாங்கள் கேட்டு வற்புறுத்தினா கூட அந்த தொகுதி எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப அவசரத்தில் முதலமைச்சர் எடுத்து வேட்பாளர்களை அறிவிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. என்ன நடந்தது இந்த திமுக கூட்டணியில்? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு என்ன நடந்துச்சு? ஆலூர் ஷா நவாஸ் கொடுக்காததே ஒரு பேசு பொருளாகி அதற்கு ஒரு அறிக்கை கொடுக்குற அளவுக்கு திருமாவளவனுக்கு ஒரு நிலை வருது. ஒரு தலைமை முடிவெடுக்குது, இவங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொன்னால் அது முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் அவருக்காக ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டிய அளவுக்கு நிர்பந்தம் எங்கிருந்து வருது? என்ன நடந்தது சார் இந்த கூட்டணியில்? இல்லை, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பலவீனமான தலைவராக திமுகவால் தொடர்ந்து ஆக்கப்பட்டிருக்கிறார். எப்பவுமே, இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே கூட்டணியில் இருக்கும்போதே சிறுத்தைக்கு உண்டான கம்பீரம், சிறுத்தைக்கு உண்டான அரசியல் ஆளுமை திமுகவிடம் சரணடைகிற பொழுது அத்தனையும் அவருடைய சுயமரியாதை, பகுத்தறிவு, வீரம், விவேகம் அத்தனையும் திமுகவிடம் சரணடைந்து விடுகிறது. அதுக்கு அது ஒரே பதில் என்னென்னா, திமுகவை விட்டு நம்ம இங்கே வெளியேறி அதிகாரம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, அதிகாரம் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் இப்போ திருமாவுடைய நிலைமை. அதாவது உதாரணத்துக்கு திருமாவை திமுகவும் மதிப்பதில்லை, சிறுத்தையினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் மதிப்பதில்லை. இது எப்படி இருக்குன்னு பாரு. உதாரணம் மதிக்கலன்னா ஓகே, ஆனால் அவங்களுடைய உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே மதிக்கலைன்றது எந்த மாதிரி மதிக்கலைன்றது அருமையான கேள்வி. உதாரணத்துக்கு நாகப்பட்டினம் தொகுதி எனக்கு வேண்டான்னு ஆலூர் ஷா நவாஸ் ஸ்டாலின்கிட்ட சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறாரு? ஸ்டாலின் கிட்ட. யார்கிட்ட சொல்லணும்? திருமாவளவன்ட்ட. யார்கிட்ட? அப்போது ஸ்டாலின்கிட்ட சொல்கிறாரு. ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? அந்த தொகுதியை மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுத்தாரு. மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுத்த பிறகு ஏன் மனிதநேய மக்கள் கட்சிக்கு நாகப்பட்டினத்தை கொடுக்குறாங்கன்னு இவர் கேட்குறாரு. யார்? திருமா கேட்குறாரு. அப்போ அவர் அந்த தொகுதி வேண்டாம், ஆலூர் ஷா நவாஸ் அந்த தொகுதி வேண்டான்னு சொல்லிட்டாரு, வேறு தொகுதியை நான் கேட்குறேன், அந்த தொகுதி கொடுங்கன்னு சொல்கிறாரு. யார்? ஆலூர் ஷா நவாஸ். இந்த பதிலை யார் சொல்கிறா? ஸ்டாலின் திருமாட்ட சொல்கிறார். அப்போ அந்த நாகப்பட்டினம் தொகுதி தேவையில்லை என்கின்ற செய்தியை எப்போ சேருது திருமாவுக்கு? மனிதநேய மக்கள் கட்சி கொடுத்த பிறகு, கொடுத்ததுக்கப்புறம் தெரியுது. ஏங்க எனக்கு என் கட்சி கொடுக்கலைன்னா உங்கள் கட்சி வேட்பாளரை வேண்டான்ட்டாருங்க.
அப்போ இந்த கட்சிக்கு தலைவர் ஆளூர் ஷானவாஸா திருமாவா? ஒரு நியாயமான கேள்வி தானே. அந்த தொகுதி கொடுக்கப்படவில்லை என்கின்ற தகவல், மனிதநேய கட்சி கொடுத்த தகவல் எல்லாமே கடைசி யார்கிட்ட வந்து சேருது? அவர்கள்ட்ட வந்து சேருது. அப்போது நான் சொல்கிற கேள்வி பதில் ரெண்டும் டேலி ஆகுதா? ஆமாம். அப்போ அதே போல் எஸ்எஸ் பாலாஜி ஒரு ட்வீட் போடுறார். நான் அமைதியாக இருக்கிறேன் என்பதற்காக நான் பயந்துட்டார் அர்த்தம் இல்லை, பல ரகசியங்கள் வெளியே வரும். யார் சொல்கிறா? எஸ்எஸ் பாலாஜி ஒரு ட்வீட் போட்டார், பார்த்தீங்களா? பார்த்தேன். அப்புறம் ஒரு மணி நேரத்தில் ட்வீட்டே காணும். யாரை பயமுறுத்துறாரு? திருமா அவர்களே? வேற யார் பயமுறுத்த முடியும்? ஸ்டாலினை போய் பயமுறுத்த முடியுமா? இப்படி தான். அப்போது இப்போ சிந்தனை செல்வன் சொல்கிறாரு, எனக்கு கொடுத்த தொகுதியில் பனையூர் பாபு கொடுத்துருங்க. பனையூர் பாபுக்கு கொடுத்துட்டு எனக்கு காட்டுமன்னார் கோயில் கொடுங்க. யார் கேட்குறா? சிந்தனை செல்வன். ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு? நீங்கள் காட்டுமன்னார் கோயில் எலெக்ஷன் நிற்க வேண்டாம், வாபஸ் வாங்குங்க அந்த முடிவை. அப்போ சிறுத்தை என்ன பண்ணணும்னு யார் சொல்கிறா? ஸ்டாலின் சொல்கிறார். இதுதான் சிறுத்தையினுடைய நிலைமை. கேட்டால் அதிகாரம் வேணும், அதிகாரம் இல்லைன்னா ஆனால் கட்சி நடத்த முடியாது. அதிகாரம் இருந்து கட்சி நடத்த முடியல, அதிகாரம் இல்லைன்னா கட்சி நடத்த முடியலையா? அதிகமாக ஜெயில் இருக்கிறவனா சிறுத்தை தானே இருக்கான். உலக தமிழ்நாட்டிலேயே எல்லா வழக்குகளும் இழிச்சவன் யார்? போலீஸை போய் முடிச்சுட்டு வரான். சேரியிலையும் காலையிலும் தான் முடிச்சுட்டு வரான். இன்றைக்கி வரைக்கும் உங்களால் கொடிக்கம்பம் ஏற்ற முடியலையா? இங்கே மதுரையிலையும் ஏற்ற முடியல, கள்ளக்குறிச்சியிலையும் ஏற்ற முடியல. கட்சி உருவாகி 25 வருஷம் 25 உயர அடி கொடி ஏற்றணும்னா ஏற்ற முடியல. இப்போ சமீபத்தில் காட்பாடியில் ஒரு துரைமுறை இறங்கி கீழே உதா சட்டையே கூடாது, ஒரு தலித்து எனக்கு இணையாக நிற்கிறதா? யார் சொல்கிறா? அப்போ என்ன அதிகாரத்துக்கு திமுக என்ன அதிகாரம் வாங்கினீங்க? இன்றைக்கி வரைக்கும் வேங்க வயலில் மலத்தை கலக்கிறவனை திமுக கண்டுபிடிக்கவே இல்லையே. இல்லை, கண்டுபிடிச்சி நீங்கள் தானே சொல்லியிருக்காங்க. நீங்கள் தானே பண்ணதேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணதே நீங்கள் தான் அப்படின்னு தானே அந்த இது ரிப்போர்ட். ஆமாம், சிறுத்தைகளே கத்தியை குத்திட்டு செத்து போயிடுவான், அவனே குடிசையை குடிச்சிட்டு செத்து போயிடுவான், அவனே மலத்தை கலக்கிட்டு அவனே குடிச்சுக்குவான். எல்லாம் அப்படி தானே திமுக சொல்கிறது பூரா. இருந்தாலும் திமுக தான் எங்களுக்கு நேச கட்சி, பாச கட்சி. இப்போ அடி முதல்லையே அடி வயிற்றுலையே அடி முதல்லையே விஜய் கை வச்சிட்டான். என்னாச்சு? எல்லாம் அவன் ஓட்டிகிட்டு போயிட்டான். விஜய் எல்லா தலித் காலனியும் சிறுத்தைகளும் எல்லாம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. என்ன நீங்கள் அடையாளம் இல்லாமல் போனதுக்கு காரணம் நீங்கள் திமுகவை தூக்கி சுமத்தியது தான் காரணம். டெல்லியிலேருந்து காட்டுமன்னார்களுக்கு வர்றதுக்கு காரணம் கட்சியெல்லாம் கலகலந்து போச்சு. இப்போ இது போன இளைஞர்களை இழுக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. அதெல்லாம் இழுக்கவே முடியாது. அதெல்லாம் இவர் காட்டுமன்னார்களுக்கு வந்தாலும் சரி, காட்டுமன்னார் கோயிலில் குடி இருந்தாலும் சரி இழுக்க முடியாது. பார்த்தீங்களா பெரம்பூரில்? பெரம்பூரில் எத்தனை யார் ஐடி மாணவர்களாக வந்தான், ஹுண்டாயில் வேலை பார்க்கணும் வந்தான், டொயோட்டாவில் வேலை பார்க்கணும் வந்தான். யார் வந்தா? அத்தனை தலித் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக நிற்கிறான். ரவிக்குமார் எத்தனை தலித் இயக்கத்தை இளைஞர்களை பக்குவப்படுத்தி வச்சுருக்காரு. ஆளூர் ஷானவாஸ் எத்தனை தலித் இளைஞர்களை வசதி வாய்ப்பாக மாற்றி வச்சுருக்காரு. இல்லை பனையூர் பாபா அந்த ஊருக்குள்ளே கொடியேற்ற வாழ்நாளே போனது இல்லையா? எதுங்க அவர் தொகுதிக்குள்ளே கொடியேற்றுவதற்கு ஒரு நாள் கூட போனது இல்லையா? வேறு எஸ்எஸ் பாலாஜி அவர் என்ன சொல்லுவார்? ஒரு துக்க வீடு, யாராவது தாத்தா பாட்டி வயசானவங்க இறந்து போயிட்டாங்க, ஒரு மாலை நீயே வாங்கி போய் நான் வந்து போட்டு வரேன். மாலை அவங்க வாங்கி வைக்கணும். ஆமாம், ஒரு 300 ரூபா கூட விட்டு இல்லை. அவருடைய சொத்து மதிப்பு எத்தனை கோடி உயர்ந்திருக்கு தெரியுமா? செத்து போனவனே மாலையை வச்சுட்டு தான் அண்ணன் வந்து போடுங்கண்ணே. இதான் எஸ்எஸ் பாலாஜி. சிந்தனை செல்வன் சொல்லவே வேண்டியதில்லை. பிடபிள்யூ ஹைவேஸில் கான்ட்ராக்டில் பூரா கமிஷன். ஒரு தலித்தை ஏதாவது நீங்கள் கான்ட்ராக்ட் ஆக்கியிருக்கீங்களா ஸ்டாலின் சொல்லி? எல்லா ஜாதியும் இருக்கான்ல, ஏன் தலித் ஒரு 4 கான்ட்ராக்ட் வந்துட்டுமே, அவன் வசதியாக இருக்கட்டுமே, ஒரு 4 பேர் செய்வானல்ல. குப்பை எழுகிற கான்ட்ராக்டை கூட கொண்டு போய் வட இந்திய கம்பெனி கொடுக்கணுமா? நீங்கள் 4 எம்எல்ஏ ஒரு எம்பி போய் கேட்டீங்களா?
யோ குப்பை அள்ளுறவன் என் ஆள், குப்பையோட குப்பையாக கிடக்கிறவன் என் ஆள். யாரா வேறு ஜாதி யாராவது போய் குப்பை எழுவானா? குப்பை அள்ளுறது பூராமே தலித் தான். குப்பையோடு குப்பையாக வாழ்கிறவன் தலித்து. இவன் ஒரு ஒப்பந்தக்காரர் ஆக்கியிருக்கியா? அவனை நம்பி ஒரு 1000 பேர் பொழப்பானோ இல்லையா? அந்த கார்பரேஷன்லேருந்து ஒரு குப்பை எழுகிற ஒரு தொழிலாளி ஃபோன் பேசுவார். இந்த குப்பை எழுதுகிற கான்ட்ராக்ட் எங்கிட்ட வாங்கி கொடுத்தா நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் சோறு சாப்பிடுவோங்க. 12,000 கொடுக்குறான், 13,000 கொடுக்குறான். அந்த குழந்தை எப்படி படிக்க வைக்கிறது? நாங்கள் இன்னும் 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளேயே வாழ்ந்து சாகிறதான்னு கேட்குறான். 4 எம்எல்ஏ 2 எம்பி இருக்கீங்க. ஸ்டாலினை போய் யோ எங்களுக்கு அந்த குப்பை எழுதுகிற கான்ட்ராக்டை கொடுங்க. எங்களுக்கு கார்பரேஷனில் சதக்கு ஜலால் உபிசி நிறுவனம் எங்கே ஜெர்மன்லேருந்து வந்து குப்பை எழுதுறானா? ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணு. 5000 பேர் அதில் மெம்பராக இருக்கு. 5000 பேர் சொசைட்டி ஃபார்ம் பண்ணு. சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அதே நீ குப்பையெல்லாம் அவன் 5000 பேருக்கு ஆளுக்கு 50,000 கிடைக்குமா? 12,000 கூலியே முழுசாக வந்து சேர்றதில்ல. அப்போ எதுக்கே நீ தலித் எம்எல்ஏவாக இருக்க? திருமாவளவனுக்கும் அல்வா, எல்லாத்துக்கும் அல்வா. அப்போது இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியல அவரில். அவர் என்ன பண்ணுறாரு? சோர்ந்து போய் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இவர்கள் இல்லை. வெளிவந்தால் திமுக உடைச்சி இன்னொரு சிறுத்தையை உருவாக்கி புதிய விடுதலை சிறுத்தைகள், இது பழைய விடுதலை சிறுத்தை, இது புது இப்போ இந்த பயம் எத்தனை நாளைக்கு பயந்துட்டு இருப்பீங்க? அதுதான் இப்போ இறங்கிட்டாரு. வேற வழி இல்லை. கட்சிங்க விஜய்கிட்ட போயிட்டான், 2ஆம் கட்ட லீடர்களும் திமுக போயிட்டான். மீதி என்னதான் இருக்கு? இல்லை அவ்வளோ ஒரு ப்ரெஷர் ஏன் ஒரு ஆலூர் ஷா நவாஸ்க்கு கொடுக்காதுன்றது ஒரு தலைமையுடைய முடிவு. அது திருமாவளவன் இருக்கக்கூடிய ஒரு முடிவு. அந்த முடிவுக்கு அவங்க கட்டுப்பட்டு போகிறாங்க. அதற்காக ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டிய இடத்துக்கு ஏன் தள்ளப்படுறாரு திருமாவளவன்? அது அவருடைய பலவீனம், அவருடைய ஸ்டேஜ் அதுதான். ஆளூர் நீங்கள் கமலஹாசன் படம் சொல்லணும். பேயண்டாலும் பயம், தாயண்டாலும் பயம், புளியண்டாலும் பயம், எலியண்டாலும் பயம், கொசுவண்டாலும் பயம், பாச்சை என்றாலும் பயம், பள்ளி என்றாலும் பயம். அந்த கதையில் இருக்கார். யாரை பார்த்தாலும் பயந்துக்கிறார். சிறுத்தையினுடைய அந்த கம்பீரம் எங்கே? சிங்கத்தினுடைய கர்ஜனை எங்கே? நீ யாருடைய நண்பரியா? பிரபார கூட்டாளி இல்லையா? 195 நாடுகளுக்கு பல முறை உன்னை யார் அனுப்பிச்சி வச்சான்? அந்த தலைவன் தான் அனுப்பிச்சி வச்சான். அந்த வீரம் கம்பீரம் இருந்தால் இப்போ பயந்துட்டு நடுங்கிட்டு யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்குது? ஆளூர் ஷானவாஸுக்கும் எஸ்எஸ் பாலாஜி. அமைதியாக இருக்கேன்னு மட்டும் நினைக்காத, பல ரகசியங்களை வெளியே விட்டுருவேன். யார் சொல்கிறான்? எஸ்எஸ் பாலாஜி. எஸ்எஸ் பாலாஜி எல்லாம் மிரட்டுற அளவுக்கு அவசர கதியில இது நடந்துச்சு. வேட்பாளர் தேர்வு நடந்துச்சு. ஏங்க வேண்டாயா அவகாசம் வேண்டாயா சொல்ல முடியலையா? வேல்முருகன் மனுஷன் தானே, ஆம்பளை தானே, சொன்னாரா இல்லையா? இப்போ வேலுமுருகன் நம்பி இருக்கிற பூரா என்ன எல்லாரும் தூக்கி தண்டனையா? இல்லை எல்லாரும் சுண்ணாம்புக்கல்ல போட்டுருவானா? இல்லை அதை காய்ச்சல் எண்ணெயில் முக்கிடுவாங்களா? மனுஷன் தாயே அந்த ஆள், வீரம் தானே. திமுக எதுக்கலையா? திமுக சின்னத்தில் திமுக எதுக்கலையா? தொலைச்சு என்ன கவர்மெண்ட் நடத்துறீங்க? 88,000 ஏக்கராவை ஒரு ராஜஸ்தான்காரனுக்கு பட்டா போட்டு கொடுத்து 5 லட்சம் கோடியை சொல்லலையா? வெளி உலகத்துக்கு சொல்லலையா? தமிழ்நாட்டுக்காரன் பூரா மாநில அரசுக்கு வேலைக்கே வர முடியாமல் டிஎன்பிசியில் மற்ற மாநிலத்துக்காரன் வேலைக்கு செய்யலாம்னு சொல்லி இந்த ஓபிஎஸ் குருமூர்த்திக்கு பிறந்தவனு ஓபிஎஸ் 2 பேரும் சேர்ந்து ஒரு சட்டமாக்கும் போது எதுக்கு சண்டை பிடிக்கலையா? திருமாவளவன் சேர்ந்துக்கிட்டாரா? சேரலையே. எத்தனை சண்டை வேல்முருகன் தனியாக நின்று சண்டை பிடிக்கிறார் களத்தில். யாருக்காக? வேல்முருகன் குடும்பத்துக்காகவா? திமுகவை தூக்கி சுமந்து தானே உங்களுடைய அரசியலே நாசமாக போச்சு. திருமாவை கருணாநிதி வர சொல்கிறார். கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது சாமித்துறைன்னு ஒரு வேட்பாளர் விழுப்புரத்து இருந்தார்ல, இவர் தான் வேட்பாளர். சாமித்துறை பார்த்துங்க, இவர் தான் உங்கள் கட்சி. ஏன் கட்சிக்கு நீங்கள் எப்படிங்க வேட்பாளர் போடணும்? பம்மி கிம்மி தம்மி ஐயா வணக்கங்கண்ணா, இதை தேவையாது. இவர் ஏங்க என் கட்சிக்கு வேட்பாளரா? என் கட்சிக்கு 4 வேட்பாளர் போடணும். அது யார்? அந்த சாமித்துறை. கீழ்வெண்மணியில் 41 பேரை உயிரோடு கொளுத்துனாங்கல்ல, அந்த குற்றவாளிகளை பூரா நாகப்பட்டினம் ஜட்ஜாக இருந்து விடுதலை பண்ணவர். எப்படி? அதுக்கு பரிசு என்ன? திரும்ப தலித்து கட்சியிலே எம்பி மாயாவதினு தோற்று போயிட்டார், எவனும் போடலை. உண்மையா பொய்யா? தலித்துகளை உயிரோடு கொளுத்தினவனை விடுதலை செய்தவருக்கு தலித் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி. எப்படி தமிழ்நாடு அரசியல்? கூடிய விரைவில் நீங்கள் திருச்சி கிழக்கில் விஜய் ஜெயிக்க போகிறார். அப்படியா? ஆமாம், 100% சட்டமன்றத்துக்கு போக போகிறார். இனிக்கோ இறுதிராஜ் சொல்கிறாரு அதெல்லாம் அப்படின்றாரு. ஆமாம். இனிக்கோ இறுதிராஜ் கதையை நான் சொல்கிறேன். இப்போ சொல்கிறேன், கொஞ்சம் அதை சொல்கிறேன். அடுத்த திரிஷாவும் தமிழ்நாடு சட்டசபையில் வரப்போகிறார். இனிக்கோ இறுதிராஜ் அந்த தொகுதியில் தாவேகா சார்பாக நிற்பதற்காக உருவாக்கப்பட்ட தொகுதி.
அவரு எல்லா அயோக்கிய பயலுக தாவேக்கா சார்பில் அவர் ஆமா. நிக்கிறாரு. ஆமா நான் சொல்றேன் என்ன நடந்தது நல்லா ஞாபகப்படுத்திட்டீங்க. என்ன நடந்ததுன்னா, இனிகோ இருதயராஜ் அவர் வந்து கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம்னு சொல்லி ஆயர்களுக்கு, பாதிரிமார்களுக்கு, டான் பாஸ்கோக்கு, ஏற்காடில் இருக்கிற ஏற்காடு டான் பாஸ்கோ மாதிரி ஏற்காடில் இருக்குது ஸ்கூலு. அந்த அன்புமணியில் அங்கே தான் படித்தார். அந்த ஸ்கூலில் நான் கூட பார்த்துருக்கேன். அப்போ அது போன்ற அது போன்ற கிறித்துவ நிறுவனங்களுக்கு இவர் ஒரு லைசன் ஒர்க்கர், தரகர். ஓகே, லீகல் பிரச்சனை வந்தால் தீர்த்து வைப்பார். இதுதான். அப்போது கருணாநிதிக்கே ரொம்ப நெருக்கமாயிடுறார். இந்த எஸ்ரா சர்க்குன்னு இருந்தா தெரியுமா? ஆமாம், அதே போல் நெருக்கமாயிடுறார். நெருக்கமான பிறகு இவர் ஹுண்டாய்க்கு இடம் வாங்கி கொடுத்தா ஒரு 100 கோடி ரூபா கமிஷன் கிடைக்குது. யாருக்கு? இனிகோ இருதயராஜுக்கு. பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு. பெரிய பெரிய தொழிலதிபராக மாறிட்டார். இது நேருவுக்கு பிடிக்கல, மகேஷ் பொய்யாமொழிக்கு பிடிக்கல. நேருவை எழுத்துட்டு மகேஷ் பொய்யாமொழிட்டு வர்றாரு. வந்து தான் போன முறை அந்த சீட்டு வாங்கி ஜெயிச்சது இனிகோ இருதயராஜ். நீங்கள் கிறிஸ்மஸ் வந்துன்னா பெரிய கேக் எடுத்துகிட்டு வந்துடுறோம் துர்கா அம்மாவுக்கு. துர்கா அம்மாக்களில் பல அம்மாக்கள் என்னென்னா, கோயில் பிரசாதம், ஒரு மாலை, கொஞ்சம் பஞ்சாமிர்தம், கொஞ்சம் திருநூறு, கொஞ்சம் குங்குமம் கொண்டு கொடுத்தீங்கன்னா, அம்மா உங்களுக்காக பெருசாக பூசை பண்ணி கடவுள்கிட்ட வச்சு பிரசாதம் பண்ணி கொண்டு கொடுக்குறோம்னா பயபக்தியாக வாங்கிக்குவாங்க. 100 கோடி ரூபா கொடுத்தா அந்த பயபக்தி வராது. எத்தனை கோடி? 100 கோடி. இது வந்து மலிவான எல்லா அயோக்கிய பயிலும் பண்ணுற வேலை இதுதான். வரும்போது அந்த பெட்டி கடையில் கொஞ்சம் திருநூறு, கொஞ்சம் மாலை, ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் மஞ்சள், ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துடுவானுங்க. வாங்கிட்டு வந்து அம்மா அது நேராக திருப்பதி வெங்கடாஜி காலடியில் வச்சு வெங்கடாஜி கையில் கொடுத்து அவரே மந்திரத்தை ஓதி வாங்கிட்டு வந்தாமான்னு சொல்லி துர்காட்டை கொடுத்துறது. சசிகலா ஜெயலலிதா இப்படி தான் ஓடுது தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் பூரா. இவர் என்ன பண்ணுவார், கிறிஸ்மஸில் பெரிய கேக்கை வெட்டி ஏசிட்ட சொல்லி அவரே செஞ்சு இந்த கேக்கை முட்டையில் அவரே உடச்சி ஊற்றி ஏசிவே கொடு. இப்படித்தான் எல்லாம் தலைவனுக்கு பூரா இப்படித்தான் இவனுக்கு நம்பித்தான் உள்ளே விடுறது. அதில் நேருக்கு அவருக்கும் பிரச்சனை. இப்போ நேருக்கு அவருக்கும் பிரச்சனை, மகேஷ் பொய்யாமொழிக்கு அவருக்கும் பிரச்சனை. ஆன உன்னையும் சரி விஜய்கிட்ட போயிடலான்னு முடிவு பண்ணி விஜய் போய் பார்த்துட்டார். பார்த்த பிறகு விஜய் கட்சி வேட்பாளராக வரப்போகிறார். எங்கே? திருச்சியில். இங்கே வந்து இன்னும் நான் ஜெயிச்சிருவேன், இது அந்த தொகுதியினுடைய அத்தனை பயோடேட்டா சொல்லிட்டார். அத்தனை ப்ளஸ் மைனஸ் பூரா சொல்லிட்டாரு. ரைட், நீங்களே நில்லுங்கன்னாரு. ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல கிறிஸ்தவர் பூரா விஜய் பின்னாடி போயிட்டுருக்கான் அத்தனை பேரும். அதனால் தயவுசெய்து வேண்டாம், இவர் நேரு கிடக்கிறாரு, மகேஷ் கிடக்கிறார், நீங்கள் நில்லுங்க, நான் அதுக்கு பொறுப்புன்னு வற்புறுத்தி எங்கே இடம் தக்க வச்சுக்கிட்டார். யாரை? திருச்சியில். யாரை? இனிகோ இருதயராஜா ஸ்டாலின் தக்க வச்சுக்கிட்டாரு. பார்த்தார் விஜய், ஓ நல்ல தொகுதியாக இருக்க, சொன்னது யார்? இனிகோ வேட்பாளர். அவரே வேட்பாளர். இப்போ அவரே அங்கே வேட்பு போட்டார். நான் தான் என் தலையிலேயே மண்ணள்ளி போட்டேன். கொல்லிக்கட்டை எடுத்து நானே சோரிஞ்சுக்கிட்டேனே, என் தலையில் இப்படி ஆகி போச்சான்னு இப்போ இனிக்கோ புலம்பிகிட்டு இருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய விஜய் சார்ந்த சமூகம், கிறிஸ்துவ பிள்ளைமா சமூகம். ரெண்டாவது திருச்சி கிழக்கு விளிம்பு நிலை மக்கள் அதிகமாக இருக்காங்க. எல்லா தலித்து மக்கள் நிறைய இருக்காங்க. இப்படி அதனால் எல்லா விஜய் பக்கம் வந்துடும். அங்கே ஜெயிக்கிறார், சட்டசபைக்கு வர்றாரு. இதுதான் பெரம்பூரில் கொஞ்சம் கஷ்டம். அது திமுக பகுதி. அதனால் பெரம்பூர் கஷ்டம். அங்கே ஜெயிச்சிருவார். திருச்சி கண்டிப்பாக. திருச்சி வழியாக கோட்டைக்கு வர்றாரு. ஆமாம், திருச்சி மலைக்கோட்டை வழியாக கோட்டைக்கு வர்றாரு. அப்போது இப்போ திருமாவை பொறுத்த வரைக்கும் திருமா கடந்த மூணு பேருக்கும் சீட்டு கொடுத்தே ஆகணும்னு இப்போ நீங்கள் உதயநிதி ஃபோன் பண்ணி திருமாட்ட சொல்கிறார், நீங்கள் ஆளூர் சாணாவை சீட்டை கொடுங்க, நாங்கள் மீதி செலவு பார்த்துக்கிறோம். இவர் முதலே கனிமொழி சொல்லி தான் அந்த அண்ணன் திருமா சீட்டு கொடுத்ததை. ரவிக்குமாருக்கு சீட்டு இல்லை, ஹிந்து ராம் சொல்லி கொடுத்தது. ராமுக்கு அம்பேத்கர் ராம் ஐயருக்கு அம்பேத்கருக்கு என்ன தொடர்பு? இப்படி இருக்கு அரசியல். இதில் இன்னொரு பக்கம் கூட்டணியில் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா? 28 தொகுதிகளை உங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப போராடி அந்த 28 தொகுதியை வாங்கினதுக்கு பிறகு கூட இன்னும் வேட்பாளர்களை வந்து அறிவிக்க முடியல. முதலமைச்சர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தொகுதியில் ராகுல் காந்தி நல்ல வேட்பாளரை தேர்வு செய்வார், அவருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கள் அப்படின்ட்டு வர்றார். மற்ற எல்லா இடத்துலையும் அவருடைய
வேட்பாளர்களை பேரை சொல்லி ஓட்டு போடுங்க, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்றாரு. ஆனால் காங்கிரஸோட தொகுதியில் மட்டும் போயிட்டு அங்கே ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. 28 தொகுதியை வாங்கிட்டாங்களே தவிர வேட்பாளர்கள் இல்லையா, இல்லை என்ன பிரச்சனைங்க? 28 தொகுதிகள் 28 வேட்பாளரோட பட்டியல் அங்கே போச்சு டெல்லிக்கு. 2 லட்சம் கொடுத்தோம், 2 கோடி கொடுத்தோம், 3 கோடி கொடுத்தோம், 5 கோடி கொடுத்தோம், 7 கோடி கொடுத்தோம், எல்லா பட்டியலும் அது பின்னாடி போகுது. முதல் பட்டியல் 28 வேட்பாளரை அனுப்புகிறாங்க. வேட்பாளர் ஃபர்ஸ்ட் போகிறாங்க, பின்னாடியே பணம் கொடுத்த பட்டியல் பின்னாடி போகுது. போனோடனே இதையும் பார்க்குற ராகுலடா பாவிகளா, காங்கிரஸை மொத்தமாக விலை பேசி வித்துப்பிட்டீங்களடா, ரெண்டையும் கழிச்சு வீசிட்டேன். உடனே ஜோதிமணி ஒரு ட்வீட் போட்டாங்க இல்லையா, விற்பனை பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம். எல்லா கட்சியும் விற்பனை பண்ணுது, காங்கிரஸே விற்பனை பண்ணுது. அது என்ன இதில் புதுமை ஒன்றும் இல்லை. அப்புறம் விஜய் கட்சி விற்பனை ஆகுது. எம்எல்ஏ சீட் 1 தரம் 2 தரம் 3 தரம் எல்லா கட்சியும் விற்பனை ஆகுது. அப்புறம் சொல்றீங்க அதே கட்சியிலிருந்து அந்த குரல் வராது இல்லை, அதுக்காக சொல்கிறேன். வருது, உங்களுக்கு கேட்கல. நீங்கள் அந்த பக்கம் போய் என்ன தானே கேட்க. அறிவாளி பக்கம் போகணும், எடப்பாடி வீட்டு பக்கம் போகணும், பனையூர் பக்கம் போகணும், புஷி ஏரியா பக்கம் போகணும். போனவே சத்தம் கேட்கும். காங்கிரஸில் கொஞ்சம் அதிகமாக கேட்குது, அவ்வளோதான். உடனே கிழிச்சி வீசிட்டாரு. வீசின பிறகு ஒரு தொகுதிக்கு 3 பேர் பட்டியலை எனக்கு அனுப்புங்க. இந்த பட்டியலாக வரக்கூடாது. எது இந்த லிஸ்ட்டு 28 பேர் அனுப்பிச்சிங்கள காசு வாங்கிட்டு, அது பின்னாடி இந்த பட்டியல் வந்தது இல்லை. இதை வரக்கூடாது, இது அல்லாமல் நல்லா அனுப்பு. இதுதான் இப்போ சென்னது. இதுக்கு நடுவில் ஜிகே மணியுடைய மகன் தமிழ் குமரன் இருக்கார்ல, ஆமாம், அவர் ராஜபக்சே பினாமி தான் சுபாஸ்கரன், லைக்கா சுபாஸ்கரன். அதுக்கு சிஓ தான் இவர். ஆமாம், அங்கே அவங்க ஒரு 5 கோடியை கொடுத்து அவர் எப்படியே எம்எல்ஏ ஆக்கிருங்க. காங்கிரஸுக்கு திமுக ஆக்க சொல்கிறாங்க. திமுக சொல்லுது, நாங்கள் இங்கெல்லாம் சீட்டு கோட்டாவில் முடிஞ்சது, நாங்கள் 10 கோடி கம்மி டீலிங்கே வச்சுக்கிறது இல்லை. 10 கோடி 20 கோடி கம்மி டீலிங்கே வச்சுக்கிறது இல்லை. சபரீசனை பொறுத்தவரை 50 கோடி இருந்தால் தான் போனேன் எடுப்பார், இல்லைன்னா மிஸ்ருக்காவில் தள்ளி விட்டுருவார். அப்போ எங்கள் 5 கோடி தான் தர முடியும். அப்போ நேரம் டெல்லிக்கு போயிருக்கு. டெல்லிக்கு போய் இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னே, ஏன்டா 5 கோடி வேண்டிய ராஜபக்சே கூட்டாளிகளாம் எம்எல்ஏ ஆகிறாரா? இப்படி இந்த பட்டியல் குழப்பத்தில் ஓடிட்டுருக்கு. எப்படி வந்துடும் தேர்தல் முடிகிறதுக்குள்ளே, முடிகிறதுக்குள்ளே வந்துடும். இதுதான் காங்கிரஸுடைய நிலைமை. பாஜகக்குள்ளே அதே கலாட்டா தான். அண்ணாமலை கொடுக்க சொல்கிறாங்க. எடப்பாடி இப்போவே க்ளீன் போல்ட், எந்த பாஜகவும் ஜெயிக்காது. அவர் பாஜக இப்போ அண்ணாதிமுகாரனை பாஜகலாம் ஓட்டு போடாது, வேற எங்கே ஓட்டு போட இப்போ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன் அவனை ஜெயிச்சா நம்மளை தொலைச்சி போடுவானுங்க. அமித்ஷா ஆளை போட்டு நம்ம கட்சியில் சாப்பிட்டுருவார். ராமதாஸ் அத்வாலே பாண்டிச்சேரி வந்தவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, விஜய் கட்சியோட கூட்டணி வைத்து நாங்கள் ஆட்சி இப்போ சொன்னாரா? ஏன்னா எங்கள் கட்சியில் கூட்டணி சேர்த்துட்டு விஜயோட கூட்டணி அமைக்கிறீங்களா? தொண்டை முறை என்ன பண்ணிட்டான், ஆனால் தாமரைக்கு ஓட்டு போடுற யாரும் போடுறாத போட வேணாம். ஆமாம், ஐயாவே சொல்லி அனுப்பிட்டார். யார்? எடப்பாடி ஐயாவே சொல்லி அனுப்பிட்டாருன்னு. இப்போ தாமரை டெபாசிட் எல்லா பக்கம் வாங்காது. இதுதான் தாமரை. இல்லை, இப்போ 2 பேருமே ஒரு 28 27ன்னு கொடுத்துட்டு இவங்களை ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருக்கா? இல்லைங்க, அதாவது காங்கிரஸ் வளருவதை திமுக விரும்பலை, பிஜேபி பாஜக வளருவதை அதான் கேட்குறேன். தொகுதிகளை கொடுத்துட்டு தோக்கடிச்சிடணும் இவங்க. ஆமாம், அதுதான். வேற என்ன, தொகுதி கொடுக்கலைன்னா உடம்பு தூங்க விட மாட்டேங்க. தொகுதி கொடுக்கலைன்னா தூங்க விட மாட்டேங்க. தொகுதி கொடுக்கலன்னா தூங்க விட மாட்டேங்க. கொடுத்த தொகுதினால இப்போ அவங்க தூங்க மாட்டேங்க. இல்லை, தொகுதியை கொடுத்து தூங்க வச்சிரு. தாலாட்டு பாடி நீண்ட உறக்கம். தேர்தல் முடிஞ்சதே எழுந்திரிக்கணும். இந்த பக்கம் காங்கிரஸ்காரன் தேர்தல் எப்போ முடியுது அப்போ தான் எழுந்திரிக்கணும். இந்த பக்கம் பிஜேபி தேர்தல் முடிஞ்சதே எழுந்திரிக்கணும். இல்லை சார், அந்த லிஸ்ட்டை பார்த்தானே அந்த தூக்கம் போயிட்டு இருக்கும்ல. யாருக்கு? பிஜேபிக்கு. இந்த லிஸ்டெல்லாம் பார்த்தோன்னா எங்கள் பெண்ணை இது ஆவடி இப்படி இல்லை. அதாவது நயினார் நாகேந்திரன் இதெல்லாம் நமக்கு 28 சூப்பு அடிக்கும். தோற்று போனவருக்கு கட்சி வளரவே இல்லைங்க. அண்ணாமலை பொய்யா சொல்லி ஏமாற்றி கட்சி இங்கே திராவிட இயக்கம் தாங்க இருக்கு. தாமரைக்கு ஒன்றும் ஓட்டே போட மாட்டான். அண்ணா ரெடியாக இருக்கார். யார்? பதிலை வச்சுட்டு எடப்பாடி டைப் பண்ணி கொடுத்துருக்காருல்ல. யாருக்கு? நயினாருக்கு. பிஜேபி வளரவே வளராதுங்க. எல்லாம் எடப்பாடி கொடுத்த காப்பி அங்கே அனுப்பிச்சிடுவார். எடப்பாடி அவரை கவனிச்சிடுவார். இதுதான் அரசியல். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு